தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஏவுதளத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் ஏவப்படுவதாக இருந்த PSLV C-59 ராக்கெட்டின் ஏவுதல் நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதாக அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. PSLV C-59 ராக்கெட் ஏவுதல் நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இணைகிறார் செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், தற்போது இந்த திடீரென ஒத்திவைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? வேல்முருகன், பாலுவில் குறிப்பாக 25 மணி நேர கவுண்டர் என்பது தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட தற்பொழுது கடைசி ஒரு மணி நேரம் இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இஸ்ரோனுடைய அந்த ராக்கெட் லான்ச் தற்காலிகமாக குறிப்பாக நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த வானிலை அப்படிங்கிறது பிரதான காரணமாக இருக்கும் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க. பல மாணவர்கள் தற்போது இந்த ராக்கெட் லான்ச்சை பார்ப்பதற்கு பல பகுதியிலிருந்து வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பா 4:08 சரியாக விண்ணில் ஏவப்பட இருந்த PSLV C-59 தற்போது அந்த ராக்கெட்டினுடைய குறிப்பாக பல விஷயங்கள் இருக்கும். தொழில்நுட்ப கோளாறுகள், அதே போல வானிலையுடைய சிக்கல், இது போன்ற பல காரணங்கள் இருக்கும். இது போன்ற காரணங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அது நாளுக்கு நாள் அப்படி 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒத்தி வைப்பாங்க. ஆனால் தற்பொழுது அந்த சூதோஷ்ண நிலை, அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் ஃபால்ட் என்ன அப்படிங்கறத இஸ்ரோ ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த ராக்கெட் லான்ச் நாளை தான் நடக்கும்னு அதிகாரப்பூர்வமாக இஸ்ரோனுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இஸ்ரோனுடைய இந்த அறிவிப்பிற்கான காரணம் குறித்து இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா இந்த ராக்கெட் லான்ச்சை பொறுத்தளவிற்கு சூரியனுடைய வெளிவட்ட பாதை, அதனுடைய கரோனா பகுதியில் பல்வேறு ஆய்வுகளை நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. யூரோப்பினுடைய ஸ்பேஸ் ஏஜென்சியினுடைய இந்த ராக்கெட் குறிப்பா மாணவர்கள்ட்ட பேசலாம். லான்ச் நாளைக்கு மாத்தி வச்சிருக்காங்க. சோ எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்? எவ்வளவு ஆர்வமா வந்தீங்க? ஆக்சுவலி எங்க ஸ்கூல்ல 1 to 2 weeks ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கோசம் நாங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் இது மாதிரி பேக் பண்ணி ரொம்ப ஆர்வத்தோட வந்தோம். இப்போ இந்த வெதர் கண்டிஷன்னால இஸ்ரோ இது பண்ணி வச்சிருக்காங்க. சோ நீங்க எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருந்தீங்க? இப்போ இந்த அனௌன்ஸ்மென்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப ஆர்வமா வந்தோம். ஓகே, ஒண்ணுமே போச்சு. சொல்லுங்க. ரொம்ப ஆர்வமா வந்தோம், இப்படி பண்ணிட்டாங்க. சோ நாளைக்கு பறக்கும், ஆனா நாளைக்கு வர முடியாது. சொல்லுங்க. இன்னைக்கு திடீர்னு வர 1 வீக்கா நான் வரேன்னு எங்க அம்மா கிட்ட கேட்டு சொல்லிட்டு ஒரு 3 days 4 days முன்னாடி ஓகேன்னு சொன்னாங்க. ஆமா எவ்வளவு பர்மிஷன் வாங்குனீங்களா? திடீர்னு இன்னைக்கு இல்லன்னு சொல்லுவேன் ஒரு மாதிரி பார்த்தேன். ஓகே சொல்லுங்க. ரொம்ப என்ஜாய்மெண்டோட வருவோம்னு நினைச்சேன் சார். பார்த்தா டக்குன்னு கேன்சல்ட்டாங்க வெதர்னால. ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. இஸ்ரோ 2000 ரூபா கொடுத்துட்டாங்க சார். 2000 ரூபா கொடுத்தோம். அது வேற ஒரு பக்கம் கஷ்டம் சார். என்ஜாய்மெண்டோட பஸ்ல இருந்து சென்னையில இருந்து வரோம் சார். ஓகே. ரொம்ப வருத்தமா இருக்கேன். எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு இந்த அனௌன்ஸ்மெண்ட்? வேல்முருகன், தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம்.